டேய் சண்டை போற நில்லுங்கடா. பைபிள்ல காரணம் கேடு என்ன ஆச்சுன்னு தெரியுமாடா? என்ன ஆச்சு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தாங்க. முதல் மகனுக்கு காயின் என்றும் இரண்டாவது பிறந்த மகனுக்கு ஆபேல் என்றும் பெயர் வச்சாங்க. ஆபேல் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். காயின் விவசாயம் பண்ணுகிறவனாய் இருந்தான். சில நாட்கள் போன பிறகு காயின் நிலத்தின் கனிகளை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அதே மாதிரி ஆபேலும் தன் மந்தையில் உள்ள முதலின் பிறந்த கொழுத்த ஆட்டுக்குட்டியை காணிக்கையாக கொண்டு வந்தான். 2 பேரும் கடவுளுக்கு காணிக்கையாக பலியிட்டாங்க. கடவுள் ஆபேலின் காணிக்கைய ஏத்துக்கிட்டாரு. ஆனா காயின் நன்மை செய்யாதவனாக இருந்ததுனால அவனுடைய காணிக்கையை கடவுள் ஏத்துக்கல. அதனால் காயினுக்கு எரிச்சல் உண்டாயி முகம் வேறு மாதிரி மாறிடுச்சு. இத கடவுள் பார்த்தாரு. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவத்தின் மீதான ஆசை உனக்கு வரும். பாவம் உன்னை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் என்று எச்சரித்தார். கடவுள் எச்சரித்தத காயின் கேட்கல. ஒரு நாள் காயின் தன் தம்பியோட பேசினான். வயல்வெளியில் இருக்கும்போது தம்பி ஆபேல் மேல் கோபப்பட்டு அவனை கொலை செய்தான். கடவுள் காயினிடம் உன் தம்பி ஆபேல் எங்கே என்று கேட்டாரு. அதற்கு காயின் நான் பார்க்கல, அவனுக்கு என்ன நான் காவலாளியோ என்று பதில் சொன்னான். கடவுள் காயினிடம் நீ என்ன செஞ்சிட்டப்பா? உன் தம்பியின் ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகிறது என்று கேட்டார். பின்பு கடவுள் இப்பொழுது நீ தம்பியினுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ விவசாயம் பண்ணும்போது அது உன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கடவுளை நோக்கி எனக்கு கொடுத்த தண்டனை மிகவும் பெரியது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுவீர். நான் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்போ கடவுள் அவனை பார்த்து காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாத படிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, நாம் கடவுளுக்கு முழு மனதோடு காணிக்கையை செலுத்த வேண்டும். உயிரோடு இருக்கும் நாட்களில் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். சகோதரனை நேசிக்க வேண்டும். நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்னுட்டு அடுத்தவரை பழிவாங்க கூடாது. நம்ம இனிமேல் சண்டை போடாம இருப்போம்டா. நம்ம இனிமேல் ஒற்றுமையா இருக்கலாம். சரி.